அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 15ஆம் தேதி இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவில்களில் அனைத்து சாதி அர்ச்சகர்களை நியமிக்க தடை. தமிழக அரசுக்கு நிபந்தனை விதித்துள்ள உச்சநீதிமன்றம் அடுத்த 3 மாதங்களுக்குள் ஆகம விதிக்கு உட்படாத கோயில்களை அடையாளம் காணவும் உத்தரவிட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி. இது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள இந்து கோவில்களில் அனைத்து சாதியினரும் அர்ச்சராக்கும் வகையில் 2006 முதல்வராக இருந்த மு. கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திமுக அரசு சட்டம் இயற்றப்பட்டது. இதன்படி பார்த்தீங்கன்னா, நீதிபதி A.K. ராஜன் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இதன்படி பார்த்தீங்கன்னா 2007 திருவல்லிக்கேணி, திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம், மதுரை, பழனி, திருச்செந்தூர் ஆகிய 6 இடங்களில் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி அமைக்கப்பட்டன. இதன் மூலமாக நிறைய பேர் பயிற்சி பெற்று வேலையும் வழங்கப்பட்டது. இந்த நிலைமையில் 2021 திமுக அரசு பதவியேற்ற நிலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 28 பேருக்கு பணி நியமனம் வழங்குறாங்க. ஸோ இதில் இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு ஒருத்தர் போயிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக இந்த தீர்ப்பை வழங்குது. என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவில்களில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களை நியமிக்க தடை அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதில் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த 2006 இந்த சட்டம் இயற்றப்பட்டது. அதன் பிற்பாடு 2021 அப்பாயின்மெண்ட் வழங்கியது. ஸோ இந்த மாதிரி இதற்காக அமைக்கப்பட்ட குழுவோட பேர் என்னென்னா A.K. ராஜன் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சு. இதில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தோட 52வது தலைமை நீதிபதியாக P.R. கவாய் அப்படிங்கிறவர் நேற்று பதவியேற்றிருக்காங்க. அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஸோ பொதுவாக நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடெண்ட் தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட் கேட்க மாட்டாங்க, டேட்டாவை கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியோட அவருக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்காங்களே. ஸோ இது சம்மந்தமான ஆர்டிக்கிள் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், இவரோட 2 ஸ்பெஷல். அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படிங்கிறது தான். இவர் 52வது இந்திய தலைமை நீதிபதி. ஏற்கனவே இருந்தது 51வது ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா. 50வது நீதிபதி யார் அப்படின்னா சந்திரசூட் அவர்கள். ஸோ இந்த மாதிரி 3 பேரோட பேரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வு எங்கே நடக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில். ஸோ இந்த நிகழ்வு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவி பிரமாணம் இருந்துச்சு. இவர் சுமார் 6 மாதங்கள் வரை இந்த பதவியில் இருப்பார். இவங்களுக்கு அதாவது நம்மளுக்கு ஹைகோர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 62 வயதுனும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு 65 வயதுனும் அப்படிங்கிற மாதிரி நிர்ணயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இவர் இன்னும் 6 மாதங்களுக்கு இந்த தலைமை நீதிபதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட 2 ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, கடைசி வரியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட்டியல் சமூகத்தில் இருந்து இப்பதவிக்கு வரும் 2வது தலைமை நீதிபதி இவர். அது போக நாட்டின் நீதித்துறைக்கு தலைமை வகிக்கும் முதல் பௌத்தவர் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த நீதிபதியோட தந்தையான அவர் பேரும் கவாய் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. அவர் அம்பேத்கரோட அந்த காலகட்டத்திலேயே அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவும் போது அவரோட இணைந்து அவருமே புத்த மதத்தை தழுவிருக்காரு. ஸோ இந்த வகையில் இந்தியாவோட 2வது தலைமை, அதாவது பட்டியல் சமூகத்திலிருந்து இந்தியாவோட 2வது தலைமை நீதிபதி அப்படிங்கிற இதையும், முதல் பௌத்தர் அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ முதல் பௌத்தர் அப்படிங்கிற சிறப்பையும் இவர் பெற்றிருக்கார் அப்படிங்கிறது தான் இதில் ஹைலைட்டான விஷயம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றியின் நிறம் அப்படின்னு கொடுத்து ஆப்ரேஷன் சிந்தூரை பிரதிபலிக்கும் விதமாக தஞ்சை பெரிய கோயிலில் மூவர்ண விளக்குகள் ஒளிர விடப்பட்டிருக்கு. முர்முவுடன் முப்படை தலைமை தளபதி சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி செய்தி கொடுத்துருக்காங்க. என்னதான் இராணுவ நடவடிக்கைகள் நடந்தாலும் கூட அதை பிரசிடெண்ட்டிட்ட சொல்ல வேண்டியது அந்த இராணுவ அதிகாரிகளோட கடமை. ஏன் அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷனில் இந்தியாவோட சுப்ரீம் கமாண்டர் யார் அப்படின்னா
பிரசிடெண்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஸோ அதனால் என்ன நடந்தாலும் அவங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டியது இவங்களோட கடமை. ஸோ அதன்படி முர்முவுடன் முப்படை தளபதி சந்திப்பு. ஸோ 3 படையோட தளபதியுமே சந்திச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் அரசுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டங்களை எதிர்த்து வழக்கு அப்படிங்கிற செய்தி. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதல்வரை நியமிக்கும் வகையில் கடந்த 1994ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் நிலுவையில் உள்ளது. ஸோ ஏற்கனவே கொண்டு வரப்பட்டதே நிலுவையில் இருந்திருக்கு. ஸோ அதன்படி தான் இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் மூலமாக இது வந்து சட்டமாக இருக்குது. ஸோ இதில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, பல்கலைக்கழக மானியக்குழு அப்படிங்கிறது யூஜிசி. ஸோ யூஜிசி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பல்கலைக்கழக மானியக்குழு இது வந்து ஒரு சட்டம் மூலமாக தான் இது செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். ஸோ யூஜிசி ஆக்ட்னே ஒன்று இருக்குது. சில காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த யூஜிசி ஆக்டின் படி இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு வருடம் இருக்கும், அது தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். யூஜிசி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அரசின் சிறப்பான திட்டம் தாமதமின்றி நிறைவேற்றட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலேயே பெரிய சட்டசபை தொகுதியாக உள்ள சோழிங்கநல்லூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழகத்திலேயே பெரிய சட்டசபை தொகுதி எது அப்படின்னா சோழிங்கநல்லூர். இங்கே மக்களோட வாக்காளர் பார்த்தீங்கன்னா 6,94,845 வாக்காளர்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. நாட்டில் உள்ள மற்ற மாநிலங்களை விட கல்வியில் தமிழகம் சிறந்த வளர்ச்சி பெற்றுள்ளது. இது வந்து நமக்கு எங்கே வரும் அப்படின்னா, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் இந்த நியூஸை எடுத்துக்கலாம். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் எல்லா துறைகளும் சார்ந்தது தான் வளர்ச்சி. அப்படி பார்க்கும்போது கல்வித்துறைங்கிறதும் ஒரு முக்கியமானது. நமக்கு ப்ரீவியஸ் இயரில் பார்த்திங்க அப்படின்னா கல்வித்துறை சார்ந்து நிறைய கேள்விகள் கேட்டதுனால இங்கே பாருங்கள், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டுதலுக்கான கல்லூரி கனவு அப்படிங்கிற நிகழ்ச்சி. நான் முதல்வன் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னபடி தான் முதல்வரோட கனவு திட்டம். அதன் கீழே நிறைய பிரிவுகள் இருக்குது. அதாவது மெயினாக என்ன அப்படின்னா, இளைஞர்களுக்கு அதாவது தொழில், அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வளர்த்து அதன் மூலமாக அவங்கள திறமையானவங்களை மாற்றி அதன் மூலமாக வேலை வாய்ப்பை பெறணுங்கிறது தான் அது. அதன் கீழே பார்த்திங்கன்னா நிறைய படிநிலைகள் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம போட்டித் தேர்வு படிக்கிறோம் அப்படின்னா, போட்டித் தேர்வுக்கு பயன்பெறும் வகையில் யூபிஎஸ்சிக்கு தனியாக, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தனியாக, ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக இது இருக்குது. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்ஸு இவங்களுக்கும் தனித்தனி பிரிவுகளில் இருக்குது. அந்த வகையில் கல்லூரி கனவு அப்படிங்கிறது காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கல்லூரி கனவு அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு எந்தெந்த வகையில் உதவ முடியுமோ உதவுறாங்க. ஸோ சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த யூபிஎஸ்சியில் அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்ற ஒரு மாணவர் வந்து தமிழ்நாட்டில் முதலிடம் பெற்றிருக்கார் அப்படிங்கிறத முதல்வர் அவர்கள் வந்து பெருமிதமாக சொல்லியிருந்தாங்க. அது போக 58 பேர் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வைக்கப்பட்ட தேர்வில் வந்து 58 பேர் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பயனடைஞ்சவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வகையில் நான் முதல்வன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான திட்டமாக இப்போ வந்து நமக்கு போட்டித் தேர்வுக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ அது சார்ந்து வந்த அவ்வளோத்தையும் படிச்சிருங்க. ஸோ அதன் கீழே தான் இந்த கல்லூரி கனவு 2025ங்கிறது இருக்குது. அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழக அரசின் பயிற்சி பெற்று எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி மற்றும் வங்கி பணிகளுக்கான போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற 58 மாணவர்களுக்கும் பாராட்டி கேடயங்களை வழங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அதிகம் பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் உயர்ந்துள்ளது. ஸோ ஏற்கனவே 2011 புள்ளி வரப்படி தேசிய சராசரியோட தமிழ்நாடு வந்து உயர்கல்வியில் வந்து அதிகமாக இருந்தாங்க. இந்த வகையில் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நியூஸில் இருந்துச்சு. ஸோ கல்லூரி கனவு அப்படிங்கிறது நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே தான் வருது அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பேஜ் நம்பர் 4ல் ஸ்டார்ட் அப் பற்றி கொடுத்துருந்தாங்க. ஆமாம், இந்த இருக்குது ஒரு விளம்பர ஆடு தான் இது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பட்டியலினத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு தகுதியானது அப்படிங்கிற மாதிரி நிறுவனத்தின் 50% மேலான பங்குகள் பட்டியலின அல்லது பழங்குடியின இனத்தை சார்ந்தவருடைய இருக்க வேண்டும். ஒன்று அல்லது ஒன்றில் மேற்பட்ட நபர்களாக இருக்கலாம். நிறுவனத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம் பட்டியலின பழங்குடியின பங்குதாரர்களிடம் இருக்க வேண்டும். விண்ணப்பம் பழங்குடியின பட்டியலின
தொழில் முனைவோர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை முதன்மையை கொண்டு இயங்கும் நிறுவனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டார்ட் அப்பு, ஸ்டாண்ட் அப் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. இப்போ இது வந்து தமிழ்நாடு அரசு இதை முன்னெடுத்து பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு பட்டியலினத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதி. இதில் இந்த கிரிட்டேரியா பார்த்திங்க அப்படின்னா இதுவே நம்ம கூற்று காரணங்களாக வச்சு கேட்கலாம். 50% மேலான பங்குகள் வந்து இந்த பட்டியலினத்தவங்களோட பங்காக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட தகுதிகளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப் டிஎன்கிறது கீழே இதெல்லாம் வருது அப்படிங்கிறத இந்த ஆடு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காவல் நிலையம், அதாவது காவல்துறையில் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி தலைப்பில் 11வது தேசிய மாநாடு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதுதான் இதே நம்ம எந்த டாப்பிக்கில் எடுக்கலாம் அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட், அதாவது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அதில் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போது இந்த மாநாடு தமிழ்நாட்டில் நடைபெற்றது ஒரு செய்தி. ஸோ 11வது தேசிய மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா தேசிய காவல்துறை மாநாடு, பெண்கள் காவல்துறை, இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காவல்துறையில் பெண்கள் என்ற தலைப்பில் 11வது 2 நாள் தேசிய மாநாடு வண்டலூர் அருகே ஊனமாஞ்சேரியில் உள்ள தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் நேற்று தொடங்கியது. இம்மாநாட்டை மத்திய உள்துறை இணையமைச்சர் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ 11வது தேசிய காவல்துறை மாநாடு வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான கருப்பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநாட்டின் கருப்பொருள் பெண் காவல்துறை மற்றும் அதிகாரம் அளித்தல், பெண் காவல்துறை மற்றும் அதிகாரம் அளித்தல்ங்கிறது தான் இந்த மாநாட்டோட கருப்பொருள். ஸோ இது தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால அது சார்ந்த தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் காவல்துறையில் பெண்களை முதலாக தமிழ்நாடு தான் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் காவல்துறையில் பெண்களை முதலாக, இது இந்தியாவிலே அப்படின்னு வரணும். ஸோ தமிழகத்தில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. பெண்களை காவல்துறையில் சேர்த்து 50 ஆண்டுகள் கடந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது 50 ஆண்டுக்கு முன்னாடினா அப்படின்னு பாருங்களேன். இப்போ 2025 50 வருஷத்துக்கு முன்னாடி 1975 அந்த சம்திங்கில் அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 22-25 பேரோட ஒரு காவல் பெண் பிரிவை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புள்ளிவரம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் அது ஆரம்பித்ததுனால அதோட 50வது ஆண்டு கடந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம தமிழ்நாடு வந்து முன்மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது உமன் எம்பவர்மெண்ட் கீழே வருது. இது அடுத்தடுத்து சம்மந்தமாக நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் அது சார்ந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அவர்களோட ஒரு கோட்ஸ் பொன்மொழி இருக்குது. என்ன அப்படின்னு பாருங்கள். உன் தாயை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விட்டுவிடு, தாய் தடுத்தால் விட்டுவிடு, தமிழை பழித்தவனை உன் தாய் தடுத்தாலும் விடாதே அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்க அப்படின்னா பாரதிதாசன். இதை நிறைய மேடை பேச்சுக்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி தமிழ் உணர்வாளர்கள் இந்த மேற்கோளை காட்டி பேசுவாங்க. ஸோ இது யாரோட மேற்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் நம்மளுக்கு தமிழில் இருக்காங்க. ஸோ அது சார்ந்தால் கொஞ்சம் பார்த்துக்கலாம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி பற்றி கொடுத்துருக்காங்க. சாதாரண கல்வி பெற முடியாத பலவீனமான பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, தொழில்நுட்ப கல்வி படிப்புகளை வழங்கும் பணியில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி கவுன்சில் வந்து ஈடுபட்டு வராங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. பொது அறிவில் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் வங்கி அதன் துணை வங்கிகள் தவிர மற்ற அனைத்து வங்கிகளும் 1969ஆம் ஆண்டு வரை தனியார் வசம் இருந்தன. 1947ஆம் ஆண்டில் மொத்தம் 648 தனியார் வங்கிகள் இருந்தன. அதன் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து 1969ஆம் ஆண்டில் 89 வங்கிகளாக சுருங்கிவிட்டது. இடைப்பட்ட காலத்தில் 559 தனியார் வங்கிகள் திவாலாகின. அந்த வங்கிகள் மக்கள் சேமித்து வைத்திருந்த பணம் 60 முதல் 70% வரை பறிக்கணும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸ்டேட் பேங்க்கோட நமக்கு ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த 1969 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அதன் பின்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் தான் 2 சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க வங்கிகளுக்கு. ஸோ அது சார்ந்து இந்த 1969ங்கிறது முக்கியமான ஒரு வருடமாக கருதப்படுது.
இங்கே ஒரு திட்டம், அதாவது தமிழகத்தில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக்கும் திட்டம் ஆவணங்களை கையளிக்க உத்தரவு. இது ஒரு கேஸ் ஒன்று கோர்ட்டுக்கு போயிருக்கு. அதில் வந்து தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக்கும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தூய்மை பணியாளர்களாக இருக்கிறவங்களே அவங்க அந்த வாகனங்கள் வாங்கி அரசுக்கு வந்து அதாவது வாகனங்கள் வாங்குறது மூலமாக அவங்க வந்து தொழில் முனைவோராக ஆகுறாங்க. ஸோ அதன் மூலமாக அரசுக்கிட்ட அவங்களோட இதை ரிஜிஸ்டர் பண்ணி அதன் மூலமாக பணி செய்யலாம். ஸோ வாகனங்களை வச்சு அவங்களையும் டிரைவராக இருந்து அவங்க பணி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதுக்கு பேர் என்னென்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட தொழில் முன்னோடி திட்டம் அப்படிங்கிறதும். இதே மாதிரி மத்திய அரசு சார்பிலையும் ஒரு திட்டம் இருக்குது. அது பேருங்க மத்திய அரசும் நமஸ்தே அப்படிங்கிற திட்டத்தையும் செயல்படுத்தும். இதே மாதிரி தான் தூய்மை பணியாளர்கள் வந்து தொழில் முனைவராக்கும் வகையில் மத்திய அரசும் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம். ஸோ பேரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம்னா தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவராக்கும் திட்டம். அதே மாதிரி மத்திய அரசில் நமஸ்தே திட்டம் அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு கோர்ட் நியூஸ் தான், இருந்தாலும் நமக்கு தேவையான தகவல் இருந்ததுனால அதை எடுத்தாச்சு. உலக அளவில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டியில் பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் ஜூலை 16 முதல் 27 தேதி வரை நடைபெற இருக்குது. ஸோ இதுலேருந்து இந்த நியூஸ் என்ன அப்படின்னா, இதில் தமிழ்நாட்டிலிருந்தும் பங்கு பெறுகிறாங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த போட்டி வந்து 16 தேதிக்கு மேலே தான் நடக்க இருக்குது. ஸோ அதில் வெற்றி பெற்றவங்களோட பேர்கள் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பேஜ் நம்பர் 10. சமுத்திரயான் ஒரு திட்டம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்கடலுக்குள் மனிதனை அனுப்பும் திட்டத்துக்கு பேர் தான் சமுத்திரயான் திட்டம். அடுத்த ஆண்டு இறுதியில் அறிமுகம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீல பொருளாதாரம்னு என்னென்னா, இந்த கடல் சார்ந்த பொருளாதாரம் தான் நீல பொருளாதாரம். ஸோ அது சார்ந்த மீன்வளத்துறையின் பங்கு அப்படிங்கிற மாதிரி பயிற்சி திட்டம் நடந்திருக்கு. ஸோ இதில் தான் இந்த சமுத்திரயான் திட்டம் பற்றி பேசியிருக்காங்க. சமுத்திரயான் திட்டத்தின் கீழ் ஆழ்கடலுக்குள் மனிதனை அனுப்பி ஆராய்ச்சி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் NIOT இந்த திட்டத்தை செயல்படுத்தும். மட்ஸ்யா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தின்படி நீர்மூழ்கி வாகனம் தயாரிக்கப்படுகிறது. மட்ஸ்யா அப்படிங்கிறது சமுத்திரயான் திட்டம் தொடர்பானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன்படி பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளோட வெயிட் வந்து 25 டன் எடை. 4th ஜென்ரேஷன் ஆழ்கடலில் தீவிர அழுத்தம் மற்றும் வெப்பநிலையை தாக்குப்பிடிக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டது. இது 3 விஞ்ஞானிகளை 6000 மீட்டர் ஆழம் வரை எடுத்து செல்லும். 3 வீரர்களை 6000 மீட்டர் ஆழம் எடுத்து செல்லும். ஆழ்கடலில் உள்ள உயிருள்ள மற்றும் உயிரற்ற வளங்களை மதிப்பிட இந்த திட்டம் உதவும். கடல் கண்காணிப்பு மற்றும் ஆழக்கடல் சுற்றுலாவுக்கான சாத்தியக்கூறுகளையும் பற்றி இது ஆராயும். இதில் இந்த மட்ஸ்யா அப்படிங்கிறத புதுசாக இருந்துச்சு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆழ்கடல் மனிதன் அனுப்பும் திட்டத்துக்கு பேர் சமுத்திரயான். மேலே அதாவது விண்வெளிக்கு மனிதன் அனுப்புறது வந்து ககன்யான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ட்ரோன் எதிர்ப்பு பர்க்வஸ்த்ரா குண்டு சோதனை வெற்றி. அதாவது நிறைய பாகிஸ்தான் சண்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோன்ஸ் தான் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை எதிர்கொள்ளும் வகையில் சோதனை எடுத்துக்கேன். இது எங்கே அப்படின்னா ஒடிசாவோட கோபால்பூரில் இந்த ஏவுகணைகள்லாம் சோதனை நிறைய நடைபெறும். ஸோ அந்த லொக்கேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, ஒடிசாவோட கோபால்பூர் அப்படிங்கிறது. இங்கே தான் அப்துல் கலாம் ஐயா பேரில் ஒரு தீவு இருக்கும். ஸோ அங்கே தான் ஏவுகணைகள் எல்லாமே இது பண்ணுவாங்க, சோதனை பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து S-400 பற்றி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒன்றும் இல்லை, இந்த S-400 இதுதான் அந்த நியூஸு. கூடுதலாக S-400 ஏவுகணைகளை வழங்க ரஷ்யாவிடம் இந்தியா வேண்டுகோள் அப்படிங்கிற செய்தி. இந்த S-400 இந்தியாவோட தரப்பில் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா சுதர்சன சக்கரம் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் இந்த செய்தியில் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவோட சுதர்சன சக்கரம் என்று அழைக்கப்படும் ஏவுகணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த S-400 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. 600 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரும் எதிரி நாட்டு ஏவுகணைகளை கண்காணித்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை S-400 ஏவுகணைகள் வானிலை இடைமறித்து தாக்கின்றன. ஸோ 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அடிக்கிறதுனால இது பேர் S-400. இதுக்கு தான் அந்த சுதர்சன சக்கரம்னு பேர் வச்சுருக்காங்க. இது எங்கே இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஆதம்பூர் விமானப்படை தளத்தில் இது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது 600 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வர்ற எதிரி நாட்டு ஏவுகணையில் 400 கிலோமீட்டர் தூரத்திலேயே எதிர்த்து அடிக்கக்கூடிய வல்லமை படைத்தது அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.